இந்த 2 விஷயம் இருந்ததுன்னா, நீங்களும் உங்க வீட்டுக்கு சோலார் போடலாம். இது முக்கியமான ஃபேக்டரா மறக்காம தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், உங்க வீட்ல ஷேடோ ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கணும். அதாவது உங்க வீட்ட சுத்தியும் நிழல் விழற மாரியான பில்டிங்கோ, மரமோ இல்லாம இருந்தது அப்டின்னா, உங்க வீடு ரொம்ப ரொம்ப சோலார் இன்ஸ்டாலேஷனுக்கு ஆப்ட்டான பிளேஸ். ஏன்னா, வருஷம் 365 நாளும் ஒரு சீரான வெளிச்சம் உங்க வீட்டு மேல பட்டுக்கிட்டே இருக்கும். இதனால உங்களோட உற்பத்தி அப்டின்றது ரொம்ப அதிகமாவே இருக்கும். அடடா! என் வீட்ட சுத்தி பெரிய பில்டிங் இருக்கே! நான் வந்து எப்படி சோலார் போடுறது? அப்படின்னு கவலைப்படாதீங்க. உங்க வீட்ட சுத்தி எந்த டைரக்ஷன்ல பில்டிங் இருக்கு? உதாரணத்துக்கு ஒரு மரமோ, பில்டிங்கோ நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட் இந்த 4 டைரக்ஷன்ல எந்த டைரக்ஷன்ல இருக்குன்றத பொறுத்து, இது வருஷத்துல எந்த அளவுக்கு இதோட நிழல் நம்ம வீட்டு மேல விழும் அப்படின்றத பொறுத்தும் நம்ம சோலார் சிஸ்டத்த டிசைன் பண்ண முடியும். இதுக்குன்னே நெறைய சாஃப்ட்வேர்ஸ், சிமுலேஷன்ஸ் எல்லாமே இருக்குங்க. இத பேஸ் பண்ணி நம்ம வீட்டோட எந்த பர்ட்டிகுலர் ஏரியா சோலார் பேனலுக்கு ரொம்ப ஆப்ட்டா இருக்கும் அப்படின்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். 2வது விஷயம் வந்து பார்த்துட்டீங்கன்னா, மொட்டை மாடியில சோலார் பேனல் இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது, சோலார் பேனலோட ஸ்ட்ரக்சர் ஹைட் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஹைட் ஏன் ரொம்ப பெரிய ஃபேக்டர் அப்படின்னா, குழந்தைங்க இருக்கிறாங்க. ரொம்ப துருதுருன்னு இருக்காங்க. அவங்க வந்தாங்கன்னா சோலார் பேனல தொட்டு பார்ப்பாங்க. அதனால ஏதாவது ப்ராப்ளம் வரும்னா, குழந்தைங்க சோலார் பேனல தொடுறதுனாலயோ, இல்ல பெரியவங்க தொடுறதுனாலயோ எந்த பிரச்சனையும் வரப்போறதில்ல. இது எல்லாமே IP67 புரொடெக்டட். ஆனா, குழந்தைங்க ஏதோ ஒரு ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் வச்சு அந்த பேனல டேமேஜ் பண்ற பட்சத்துல, இதிலிருந்து எலக்ட்ரிசிட்டி இஷ்யூ உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடலாம். உதாரணத்துக்கு ஒரு மைன்யூர் கிராக் வந்துருச்சு அப்படின்னா, மழை பெய்யும்போது அந்த கிராக் வழியா தண்ணி உள்ளுக்குள்ள போயிரலாம். இது நாளடைவில ஒரு ஸ்பார்க்கா கிரியேட் ஆகும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, குழந்தைகள் இருக்க வீட்ல முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்கள சோலார் பேனல் இருக்க பக்கத்துல விடுறத அவாய்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரக்சரோட ஹைட்ட இன்கிரீஸ் பண்ணலாம். ஆனா ஸ்ட்ரக்சரோட ஹைட் இன்கிரீஸ் பண்றதுல இருக்க ஒரு பெரிய டிராபேக் என்னன்னா, பைஃபேஷியல் சோலார் பேனல் பொறுத்த அளவுக்கு எந்த அளவுக்கு நீங்க ஹைட்ட குறைச்சு வெளிச்சம் அது மேல படுறதுக்கு அலோவ் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு அதோட புரொடக்ஷன் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க ஹைட் இன்கிரீஸ் பண்றதுனால இதோட பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சுரும். ஆனா 100% எலக்ட்ரிக்கல் சேஃப்டி உங்க வீட்டுக்கு கிடைக்கும். இதுல ரொம்ப பெரிய விஷயத்த நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஹைட் ஸ்ட்ரக்சர் போடும்போது, இதுக்கு எந்த அளவுக்கு நீங்க ஸ்ட்ரக்சர் மெட்டீரியல்ல கான்சன்ட்ரேட் பண்றீங்க அப்படின்றது இருக்குது. ஜஸ்ட் லைக் தட் நீங்க ஒரு ஸ்ட்ரக்சர ஹைட் பண்ணி கீழ சிவில் ஒர்க் பண்றதுனால இது நின்றாது. ரொம்ப காத்தடிக்கும்போது உங்க ஸ்டாண்டே பெண்ட் ஆகலாம். இல்ல சோலார் பேனல் கழண்டுட்டு போகலாம். அப்ப என்ன பண்ணணும்னா, ஒரு ஸ்ட்ரக்சர் எவ்ளோ விண்ட் ஸ்பீடு காத்து வந்தாலும், அத தாங்கி நிக்கக்கூடிய அளவுக்கு கால்குலேட் ப்ராப்பரா பண்ணி இன்ஸ்டாலேஷன் பண்ணணும். அப்பதான் அந்த ஸ்ட்ரக்சர் காலத்துக்கும் நிலைச்சு நிக்கும். உதாரணத்துக்கு நாங்க சோழிங்கநல்லூர்ல 15 மாடிக்கு மேல ஒரு சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம். ஆல்மோஸ்ட் ஒரு 30 கிலோவாட். அதுக்கப்புறம் வந்த வர்தா புயல் ஆகட்டும், எல்லாத்துலயுமே பார்த்துட்டீங்கன்னா, அந்த ஸ்ட்ரக்சர் இன்னும் நிக்குது. அந்த சைட் இன்னும் டேமேஜ் ஆகல. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஈவன் தோ அது பீச்சுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு. என்ன காரணம்னு கேட்டீங்க அப்படின்னா, நம்ம 150 கிலோமீட்டர் விண்டோட ஸ்பீட கால்குலேட் பண்ணி ஸ்ட்ரக்சர் டிசைன் பண்ணுவோம். இப்படி டிசைன் பண்ணும்போது, எவ்வளவு பெரிய புயல் அடிச்சாலும் சரிங்க, உங்களோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்துட்டீங்கன்னா, ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும். உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான ரிசல்ட் குடுக்கும். சோலார் பத்தின இன்னும் நெறைய தகவல் தெரிஞ்சுக்கணும்னா, மறக்காம குரோயினா சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. தாங்க் யூ.